Hi guys, வணக்கம். Welcome to Review Soltumasa channel and this is your Arvind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ is Siren. So ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். சைரன் ஸோ ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அப்புறம் அனுபமா, ஸோ இவங்க எல்லாம் நடிச்சு இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. ஸோ ஒரு ஜெயம் ரவியோட ஒய்ஃப் அனுபமாவை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அது கொன்னதுக்கு இவர் வந்து பழி வாங்குறாரு. ஸோ கொன்னதுக்கப்புறம் இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ பரோலில் வந்து ஒரு 2-3 கொலை பண்றாரு. ஸோ அது எப்படி பண்றாரு, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். ஸோ அவங்களால அந்த கொலையெல்லாம் தடுக்க முடியுதா இல்லையா, ஸோ கடைசியாக அவர் வந்து திரும்ப ஜெயிலுக்கு போறாரா இல்லை என்ன பண்ண அப்படின்றது தான் ஒரு ஓவரால் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரர்லெஸ் எனக்கு அப்படியே அடங்குமறு மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அடங்குமறு பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த கொல்ற இடத்துல எல்லாமே ஒரு மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. புதுசாக காமிச்சிருந்தாங்க அந்த கொல்றதெல்லாம் ஓகே. பட் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மாஸ் பிஜிஎம், செம்ம பிஜிஎம் அடங்குமறுல எப்படி வருமோ அதே மாதிரி இங்கேயுமே அங்கங்கே பிஜிஎம்ஸ் எல்லாமே வருது. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த அடங்குமறு ஃபீலிங் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாகவே போச்சு. எங்கேயுமே லோவே ஆகல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்கேயுமே சாங்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே நல்லா நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளே. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், ஒரு 2 சாங்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வரும்போது செகண்ட் ஹாஃப் வந்து நார்மலாக எப்பயும் போல ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக் சொன்ன மாதிரியே பிஜிஎம் வந்து செம்மையா இருந்துச்சு. பிஜிஎம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரே பிஜிஎம் தான் இருந்துச்சு. பட் அது அங்கங்கே அந்த கொலை பண்ணும்போது வரும்போது அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது நல்லாவே பிஜிஎம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டைரக்ஷன் வைஸ் பார்க்கணும்னா புதுசா எதுவும் சொல்லலை. சேம் ஓல்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸோ அடங்குமரில் வந்து போலீஸா இருந்துட்டு அவங்க ஃபேமிலியை கொண்டதுக்காக ரிவெஞ்ச் பண்ணுவாரு. இங்கே ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்துட்டு ஒய்ஃபை கொண்டதுக்காக இங்கே பழி வாங்குறாரு. அவ்வளவுதான். இதுல ஒரே ஒரு ஆட் ஆன் என்னன்னா தன்னோட பொண்ணுக்கு வந்து இவரை வந்து வெறுத்துருவா. ஸோ அது ஏன் வெறுக்கிறா, அதுக்கப்புறம் கடைசியா என்ன ஆகுது, சேர்றாங்களா இல்லையா, ஸோ அந்த ஒரு ஆட் ஆன் மட்டும் இருக்கும். பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒண்ணு மட்டும் ஆட் ஆன் சொல்லலாம். ஸோ அங்கங்க சென்டிமெண்ட்மே அழகா வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. நார்மலாக ஒரு கமர்ஷியல் மூவில எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் அங்கங்கமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு, டீசெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அனுபமாவுக்கு பெரிய கேரக்டர் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரொம்ப சின்ன கேரக்டர் தான். அதுக்கு பதில் வேற எந்த ஹீரோயின்னாலும் ஒரு நார்மல் ஹீரோயின் சைட் கேரக்டர் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ரோல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. போலீஸ் கேரக்டர் எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு தாட் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருக்காதோ அவங்க பண்ண அப்படின்ற மாதிரி தாட் இருந்துச்சு எனக்குமே. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பெருசாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் காமெடி சொல்ல போனால் யோகி பாபு இருக்காரு. ஸோ அங்கங்கே காமெடிஸ் இருக்கு. பெரிய லெவலில் காமெடி இல்லைனாலும் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி காமெடிஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே கண்டிப்பாக நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி கொண்டு போனாங்க. யார் கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணாங்கன்றத ஒரு த்ரில்லர் மாதிரி ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான மூவி. இந்த வீக்கெண்ட் வந்து வேற எந்த மூவிஸும் வரல. ஸோ சைரன் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு போர் அடிக்குது வீட்டில், கண்டிப்பாக நான் தியேட்டர் போகணும் இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக போய் சைரன் வந்து தியேட்டரில் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். இல்லை ஓடிடியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா மோரலஸ் பெரிய ஸ்டோரி இல்லை, சேம் அடங்குமறுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுனால நீங்கள் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். போர் அடிக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்குற மாதிரி ஒரு மூவி தான். அண்ட் வேற அவ்வளோதான். நம்ம சேனல் சார்பாக சைரன் அப்படின்ற மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.75 அவுட் ஆஃப் 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் டாடா.